நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஆனா நம்ம ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார்னு. நம்ம அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்மளுடைய நடத்தைகளிலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லுகிறது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று. மூன்றாவதாக ரோமர் 6:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்தின் மூலமாக நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். இத கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பரிசுத்தமா இல்லை அப்படின்னா என்னை தரிசிக்க முடியாதுன்னு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மாம்சிகமா மனுஷிகமா நம்ம இருக்கும் பொழுது இந்த இச்சைகளையும் பாவங்களையும் மேற்கொள்வது நமக்கு எளிதான காரியமா இருக்காதுங்க. ஆனா பரிசுத்த தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது நம்ம பரிசுத்தமா வாழ்கிறது ரொம்ப ஒரு எளிதான விஷயமா இருக்கும். அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவரோட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒன்றிணைந்து வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும். நம்மளும் பரிசுத்தமா வாழ்வோம், நித்திய ஜீவனையும் அடைய நம்மளால முடியுங்க.